தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்று ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு அற்புத கதையை பார்க்கவிருக்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் ஒரு சிவன் பக்தன். அந்த பக்தனுக்கு வயது முதிர்ந்த தாய் இருக்கிறாள். அந்த தாய் தனது மகனை சீரிய முறையில் வளர்த்து அவனை வாழ்க்கையில் உயர்வடையச் செய்வதே இல்லை. தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கிறாள். அந்த மூதாட்டி தனக்கென்று எதையும் கேட்டதே இல்லை. முதன்முறையாக தன் ஒரே மகனிடம் காசிக்கு சென்று தனது உடலை விடும் ஆசையை தெரிவிக்கிறாள். இந்த ஒரு விஷயத்தை தனக்கு தயவு செய்து நிறைவேற்றி கொடு என்று அவர் வேண்டுகோள் விடுக்கிறாள். தனது தாய் மீது அளவில்லா அன்பு கொண்ட அம்மகன் உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறான். தாயின் வேண்டுகோளை ஏற்ற சிவபக்தனான அவன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர்களிடம் பிரியாவிடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவக்குகிறான். பரத கண்டத்தின் தென் பகுதியிலிருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் முடிவெடுக்கிறார்கள். அது ஒரு நீண்ட பயணம். பல வாரங்கள் கடந்த நிலையில் பயண களைப்பில் வயது முதிர்ந்த தாய் பலவீனமடைகிறாள். அவளால் தொடர்ந்து நடக்கவே முடியவில்லை. மனம் தளராத அருமை மகன் அவளை தன் தோள் மீது தூக்கி கொண்டு சிவநாமத்தை உச்சரித்தபடியே வேறெந்த சிந்தனையும் இல்லாது நடக்க ஆரம்பித்து விடுகிறான். இப்படியும் சில நாட்கள் கடந்து போக ஒரு பனிப்பொழிவின் முன்னிரவு அது. காட்டு வழி பாதையாக இருந்தது. சீல் வண்டுகள் ரீங்கார சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் தன் சரீரம் பலமிழந்து சோர்வடைவதை காண்கிறான் அம்மகன். சற்று இளைப்பாற வேண்டி ஒரு பூவரச மரத்தின் அடியில் தன் தாயை அமர்த்தி விட்டு தானும் சற்று கால்களை நீட்டி ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறான். உதடுகள் அந்த 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே கொண்டிருந்தது. சட்டென்று துணுக்குறுக்கிறான். தூரத்தில் ஒரு மணி ஓசை ஜல் ஜல் என்று பக்கம் வர வர சத்தம் வலுத்து கேட்கிறது. இன்னும் கொஞ்சம் பக்கம் வர அட, அது ஒரு காளை கூடவே ஒரு வண்டியையும் இழுத்து வருகிறது. இதெப்படி சாத்தியம்? ஆளரவற்ற இந்த அத்துவான காட்டிலே இந்த பொழுதிலே ஒரு மாட்டு வண்டி, அதுவும் ஒற்றை மாட்டு வண்டி, நெடுந்தொலைவு பயணிப்பவர் 2 காளைகளை பூட்டி வண்டியை தானே பயன்படுத்துவர். உள்ளூர் தேவைகளுக்கு மட்டுமே அந்த ஒற்றை மாட்டு வண்டியை பயன்படுத்துவர். குழப்பமாகி போகிறான். இருப்பினும் இந்த ஆராய்ச்சி இப்போது எதற்கு? இந்த வண்டியில் நாம் அம்மா பயணிக்க இடம் கிடைக்குமா என கேட்டு பார்ப்போம் என எண்ணுகிறான். அந்த எண்ணத்தில் லயித்து கிடந்த போதே வண்டி அவனை சமீபிக்கிறது. முக்காடு போட்ட வண்டியோட்டியிடம் வேண்டுகிறான். ஐயன்மீர், நாங்கள் நெடுந்தொலைவு பயணித்து காசியம்பதியை தரிசிக்க காண உள்ளோம். தவிர என் தாயும் அங்கேயே சித்தி அடைய இச்சைப்படுகிறாள். ஆகவே என் தாயை மட்டும் வண்டியினுள் அமர தாங்கள் சித்தம் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறான். உள்ளே ஏறுங்கள் என்கிறார் மாட்டு வண்டிக்காரர். ரகசியமாய் ஒலிக்கிறது அந்த குரல். ஏறிக்கொள்கின்றனர். தனது தாயை வண்டியினுள்ளே பத்திரமாக அமர வைக்கிறான் அந்த மகன். வண்டி நகரத் துவங்குகிறது. தனது தாயை வண்டியில் கூட்டிச் செல்வது குறித்து மகிழ்ச்சியுற்ற அந்த மகன் சிறிது நேரத்திற்கு பின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். வழக்கமாக மாட்டு வண்டியில் செல்லும் போது பாதையில் மேடு பள்ளங்கள் ஏற்படும் அதிர்வுகள் ஏதும் உணரப்படவில்லை என்பதை உணர்கிறான். ஆனால் இந்த வண்டியோ மிதப்பது போல இருக்கிறதே. வண்டியின் சக்கரத்தை கவனிக்கிறான். அவைகள் சுழலவே இல்லை. இறைவா! பின் அவர் காளையினை பார்க்கிறார். அந்த கால் மடக்கி அமர்ந்தவாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட நந்தியம் பெருமான் போல. ஆனாலும் வண்டி சென்று கொண்டே இருக்கிறது. சக்கரங்களும் சுழலவில்லை, காளையும் நகரவில்லை. ஆனாலும் வண்டி சென்று கொண்டே இருக்கிறது.
சக்கரங்கள் சொல்லவே இல்லை. காலையும் கண்டிப்பாக நகரவே இல்லை. வண்டியோட்டியை உற்று கவனிக்கிறான். அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருக்கிறது. அது வெறுமையான முகம். அந்த ஆடைக்குள் ஒன்றுமே இல்லை. அவன் தனது தாயை பார்க்கிறான். அந்த தாய் ரொம்ப பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் உடனே எழுந்து அமர்கிறாள். நாம் வந்து சேர்ந்து விட்டோம். பரம்பொருள் இங்குதான் இருக்கிறது. நான் கூடுத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறாள். தன் மகனை வாஞ்சையோடு தடவுகிறாள். புன்னகைக்கிறாள். போ மகனே போ. என் மருமகளையும் பேரப்பிள்ளையையும் நன்கு கவனித்துக்கொள். அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரம் அறுபட்டது போல் சட்டென்று வெட்டி கொள்கிறது. ஏதோ ஒரு அரூபம் அந்த சரீரம் விட்டு வெளியேறுகிறது. தனது உடலை அங்கேயே துறக்கிறது. கண்களில் நீர் பெருத்து கொண்டே நிற்கிறான் அந்த மகன். தேஜஸான அந்த அரூபம் காற்றில் கரைந்து மறைந்தே போகிறது. அந்த நந்தி மெல்ல மிதந்து வந்து அவன் அருகில் நிற்கிறது. அந்த வண்டியோட்டியின் முக்காடு இப்போது நெற்றிக்கண்ணாய் தகிக்கிறது. ஜுவாலை போல கொளுத்து விட்டு கொண்டிருக்கிறது. ஈசனி, ஈசனி, எம்பெருமானி, எனக்காக வந்தாயா? என் தாயை சுமந்த தோள்கள் வலித்தாளாமிருக்க வந்தாயா? இறைவா, இறைவா. அரற்றுகிறான், ஆர்ப்பரிக்கிறான். நந்தி நகர்ந்து போய் இரையை சுமந்து கொள்கிறது. மெல்ல காற்றிடை புகுந்து காணாமல் போகிறது. மெய்யான பக்தி கொண்டிருந்தால் இரையை தேடி நாம் போக தேவையில்லை. இறைவனே நம்மை தேடி வரும். தாய் தந்தையரை நேசித்து காப்பதும், கட்டிய மனையாளை உண்மையாய் காதலிப்பதும், ஈன்ற சிசுக்களை நன்னெறிப்படுத்தி வளர்ப்பதும் இறைவனை அடையும் ஒரே மார்க்கமே. அதுவே பூசைகளும் புனஸ்காரங்களுமாக மாறும். பரம்பொருள் நீயானாய், எனக்குள்ளே உயிரானாய், என் வழி ஒளியானாய். நமச்சிவாய. சரணம் சரணம் மகேஸ்வரா. இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், உண்மையான பக்திக்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்படுவான். அந்த உண்மையான பக்தி இருந்தால் இறைவனை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை. அந்த இறைவனே நம்மை தேடி வருவான், நமக்காக உதவி செய்வான் என்பதை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோயில்களையும் மர்மமான சாதனைகள் பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் மற்றும் பல ஆன்மீக பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.